ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். இதை எப்போது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அவரைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 2 போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம துருவின தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிடலாம். தேங்காய் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிடுவோம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ நான் இங்கே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கலாம். இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவரைக்காவை இதில் போட்டுடலாம். இப்போ மசாலா அவரைக்காவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவரைக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பவுடரை இதில் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் எல்லாத்தையும் ஏற்கனவே வதக்கிட்டனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் பண்ணுற மாதிரி அவரைக்காய் பொரியல் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.